சோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:16 ஜெபத்தோடு செய்திகளை கடந்து சொல்லுவோம். உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோஸ்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோஸ்திரமே. ஓபாரா ஓபாரா ரிபரா 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 ரிகரா ரீரரா ரீகரா. வாலியோனை அகற்றினீர், தாழ்ந்தோனை உயர்த்தினீர். வாலியோனை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். அப்பப்பா அப்பப்பா ரப்பப்பா ரகர ரபர ரகரரா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ஒரேரா 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 ஒபரா ஒபரரரரரா ஒபரரா லகரரா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கும். பிலிப்பியர் 4:16 நான் வாசிக்கிறேன். நான் தெசலோனிக்கேயில் இருந்த பொழுது என் குறைச்சல்களை நீங்கும்படி நீங்கள் 2 தூதரை எனக்கு அனுப்பினீர்கள். என் குறைச்சல். இன்னைக்கு செய்தி என்னன்னா குறைச்சல். குறைச்சல்ங்கிறது என்னன்னா அது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம். உங்களுக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க, அது நமக்கு பிடிக்குமா பிடிக்காத? கட்டாயம் பிடிக்காது. அதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு பிளஸ் இருந்தாலும் அந்த மைனஸ் தான் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதனாலதான் இந்த செய்தியில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 16வது வசனம், என் குறைச்சல் நீங்கும்படி. குறைச்சல் ஆனா நீங்கும். 2 வகையான குறைச்சல்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்னு சரீர பிரகாரமான குறைச்சல், இன்னொன்னு ஆவிக்குரிய குறைச்சல். சரீர பிரகாரமான குறைச்சல் இருக்குது. எனக்கு எப்பவுமே ஒரு குறைச்சல்னா, அதாவது சரீரத்தை சொல்றேன், நான் ஷார்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குறைச்சல் எப்பவுமே எனக்கு இருக்கும். நான் ஸ்டூடா இருக்கும் ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பேன். ஹை ஹீல்ஸ் இருந்தாலும் போட்டாலும் குள்ளமா தான் இருக்கும், அது உயரமா இருக்கும் இருக்காது. ஆனா ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் விட்டு தூரத்துக்கு போட்டார். அந்த சரீரத்தில் உள்ளதை ஆண்டவன் சிலர் மாற்றிப்படுகிறார். அப்ப சரீரத்தில் இருக்கிற குறைச்சல்கள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவமானமா நம்ம நினைப்போம். முடியல, வயசாயிருச்சு, முடி போயிருக்கு ஐயா, அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது, விற்க வைக்கலாம், நான் வைக்க மாட்டேன். சரி, இந்த குறைச்சல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் சொல்றது பணம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பணம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 வசனத்துல குறைச்சல். இவங்களுக்கு பணம் இல்லை, ஆனா ஆண்டவர் யார்கிட்ட இருந்து கொடுக்க வைக்கிறன்னா இவங்களோட பவர்ட்டி, இவங்களுக்கு
இவங்களே தரித்திரத்தில் இருக்காங்க. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம். அன்பின் சகோதரரே, மக்கோதினியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிருபை கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? கிருபை. இல்லைன்னா கொடுக்க முடியாது. சரி. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகிறீர்கள். என்னது உபத்திரமே? உபத்திரம். அது மிகுந்த உபத்திரத்தை சோதிக்கிறீர்களே. கொடிய தரித்திரம். தரித்திரமே தரித்திரம், இது கொடிய தரித்திரம். நம்ம நிறைய நேரம் நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கிட்டு, நான் ஒரு நாள் லீலா மாட்ட கேட்டேன், ஏமா உனக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அது என்ன சொல்றேன்னா, வா பழைய வீடு. இல்ல, எத்தனைவர்கள் வாடகை வீட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு ஆண்டவர் சொந்த வீடு கொடுத்துருக்காங்க. சொல்ல அதுக்கு மனசு வரல. பழைய வீடு. அந்த பழைய வீடு எப்ப சொல்றதோ அந்த குறைச்சலுக்குள்ள தான் இருக்கிறாப்புல இருக்கும். நம்ம எப்பவுமே என்ன சொல்லணும்? பிளஸ். ஆண்டவனுக்கு ஒரு அருமையான இடத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம சொல்லணும். சரி பாருங்க, தாங்கள் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல கொடிய தரித்திரத்துல இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணம். அவங்களுக்கு இருக்கிறது தரித்திரத்துல கொடிய தரித்திரம். ஆனா எப்படி கொடுக்கறாங்க சொல்லுங்க? பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். அடுத்து பாருங்க 3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகும், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்களே மனதில். அது பாருங்க, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்கள் செய்யப்படும் தர்ம பங்கத்தை குறித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை மிகவும் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்னன்றது நான் சொல்றேன். இவங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்காங்க. ஐயா, உங்கள்கிட்ட இருந்து நான் எப்படியா வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல, நீங்க வாங்கினா தான் ஆச்சு. கம்பல் பண்ணி வாங்குவாங்க. ஒரு தடவை எங்க டாக்டர் மாட்ட ஒரு ஊழியக்காரின்னு சொல்லி ஒரு பொண்ணு என் டாக்டர் மாட்டிக்கிட்டான்னா அப்படி ஒரு மாட்டிக்கிட்டான். மாசம் வந்துடுவா, பரிசலாட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா, நான் ஆர்ஃபனேஜ் நடத்துறேன், நான் 100 பெட்ஷீட் வாங்கியிருக்கேன், நீங்க அதுக்கு பணம் கொடுக்கணும். என்கிட்ட வந்து கேட்டா 100 பெட்ஷீட் வாங்கிட்டாலாம். என்னது, நல்லா நோட் பண்ணிக்க, வாங்கிட்டா அதுக்குரிய பணத்தை கேட்கறா. இந்த ரேட் நான் கொடுக்க சொல்றேன். நான் சொன்னேன், ஒண்ணு பண்ணு, அந்த 100 பெட்ஷீட்டையும் அடிக்கி ஒரு போட்டோ எடுக்க சொல்லு, அப்புறம் யோசிக்கிறேன்னு சொல்லுங்க. இவன் என்ன அறிவா, கடையில போய் ஒரே ஒரு பெட்ஷீட் போட்டோ எடுத்து அனுப்பிட்டான். சொன்னா, சேட்டா நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, என்ன ஃப்ராடுத்தனம் பண்றா பாத்தீங்களான்ட்டு. இன்னைக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணி துட்டப்படுங்க பாக்குறாங்க. ஆனா அன்னைக்கு முக்கத்துனியா சபை பாவர்ட்டியில் இருக்குது, ஏழ்மையில் இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதை நீங்க வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் அதை சொல்றேன். பாலியாங்கிச்சோ ஒரு பெரிய ஒரு சபை கட்ட வேண்டியது. அப்ப அவருக்கு பணம் வேண்டியது. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க உங்கள்ட்ட இருக்கிறத எனக்கு கொடுங்க, நாங்க அதை ஆக்ஷன் போடுவோம். ஆக்ஷன் போட்டு அதனுடைய பணத்தை நம்ம மனுஷன் சேர்த்துக்கிட்டோம். ஒரு வயதான அம்மா, அது எதுவுமே கிடையாது. அது இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அலுமினிய பிளேட் கேட்டோம், ஒரு அலுமினிய ஸ்பூன், இது மட்டும் தான் அந்த சொத்து, வேற எதுவுமே கிடையாது. அது சொல்லிச்சு, ஐயா என்கிட்ட இதுதான் இருக்கு, இதை குறித்து நீங்க என்ன செய்யுங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை, என்கிட்ட இதுதான் சொத்து, இதை கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் பாலியங் ஸ்டோக் அப்படியே கண்ணீரோட அதை வாங்கிட்டு ஆக்ஷன் விடுறாரு. ஆக்ஷன் விட்டா கோடி கணக்கில் போகுது, எல்லாருக்கும் அடித்தடி. தன்னுடைய கடைசி சொத்து ஒன்லி ஒன் அதை கொடுத்துட்டாங்க. ஒரு பெருங்கோடி சொத்து, அது ஆக்ஷன் எடுத்து அதை என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வீட்டில் மெயின் ஹாலில் அதை அப்படியே அந்த பிளேட்டையும் அந்த ஸ்பூனையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. இதுதான் கொடுக்கறதுக்குரிய சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் குட்டிய தரித்திரத்தில் உங்களை கொடுக்கறதுக்கு ஒரு இருதயத்தை தருகிறார். இன்னைக்கு நம்ம செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் குறைச்சல்களிலே இந்த நீ என் குறைச்சல்னு சொல்லி அந்த குறைச்சல் இருந்து அவர் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கும்படி. அது பணத்தை தான் டீல் பண்றது. சரி, அடுத்து பாருங்க, ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் நினைத்ததுக்கு மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கத்துறோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு திருமண நாள் வருகிறது.
இந்த திருநாள் வர்றதுக்கு அவங்க வீட்டில் எத்தனை பிள்ளைங்கன்னா, மூத்த ஒரு அண்ணே, அவர் ஒரு இன்ஜினியராக இருக்கார். ரெண்டாவது ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து காலேஜ் லெக்சராக இருக்காங்க. பிறகு குட்டி பையன், பிறகு ரொம்ப நாளைக்கு பிறந்து ஒரு பையன் வந்திருக்கா, இவட்டு கொண்ட சைஸ்ல. இந்த பையன் சின்ன பையன். இந்த அண்ணே ஒரு பெஸ்ட் ஒரு கார் வாங்கி அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க. அப்பா அம்மா, நீங்க கஷ்டப்பட்டீங்க, என்னால முடிஞ்சது நான் ஒரு கார் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. என்னுடைய அக்கா காலேஜ் லெக்சரா வேலை பார்க்குறவங்க ஒரு பெரிய ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து, அம்மா நீங்க பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் தூர போடுங்க, அது நான் பிறக்கிற முன்னே உள்ள ஃப்ரிட்ஜு, புது ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுங்க, புது டிவின்னு சொல்லி. குட்டி தம்பி இப்போ என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. அவன் ஏமா உள்ள போனான், ஒரு தாம்பழத்தை தூக்கிட்டு வந்தான். அது வேலையை நின்றுக்கிட்டான். என்று சொல்றான், எனக்கு கொடுக்க ஒண்ணுமே கிடையாது, நான் என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன். அதைத்தான் இவங்க செய்யறாங்க பாருங்களேன். முன்பு தங்களை தாமரை கர்த்தருக்கு, பின்பு எங்களுக்கு ஒப்புறது, எங்களை ஆண்டவர் கொடுத்துட்டோம், காணிக்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இது குட்டி பையன் சொன்னது. அப்ப அவங்களுக்கு அந்த பையன் சொன்னா, இது வரை நீதான் பெரிய கிஃப்ட் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து பாருங்க. இப்போ ஒரு குறைச்சல் உள்ள ஒரு நபரை பார்க்க போறோம். இந்த குறைச்சலை நீக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குறைச்சல் இருக்கா? எஸ் இருக்கு, ஆனா அந்த குறைச்சல் மனசுலேயே நீக்குவேன். அப்ப பணம் ஒன்று. இரண்டாவது யோவான் 9வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், குறைச்சல் கொண்டவர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, இது பணம் கிடையாது, கண் பார்வை. அவர் அப்புறம் போயிலே பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவங்களோட பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கேட்கறாங்க சீசர்லாம், இவனுக்கு கண்ணு கிடையாது, ஆனா காது நல்லா கேட்கும். இப்ப எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தா நாங்க நிறைய கேள்வி கேட்போம். இந்த நோய் உங்க அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்க அம்மாவுக்கு இருந்துச்சா, இந்த டயபெட்டிஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்போம். ஒரு சில ஜெனட்டிக்கா ஒரு டிஃபார்மிட்டி பிறக்கும். இங்க சொல்றாரு, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவம்? அப்ப இவன் ஏற்கனவே குருடனா இருக்க. இப்ப இவங்க காரணத்தை தேடுறாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பெத்தாலஜி அப்படின்னு நாங்க பார்ப்போம். எதனால இது வருது அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு முதுகுவலி 1000 கண்டிஷன் முதுகுவலி வரும். ஆனா டிஸ்ப்ரலாப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்ப்ரலாப்ஸ் எடுத்தா தான் வலி குறையும். அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் கிடையாது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிவரும். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு சிலருக்கு தெரிந்து கொள்கிறார். அவர்கள் மூலமாக என்ன செய்யணும்? தேவனுடைய கிரியை வெளிப்படணும். அதுக்காக என்ன செய்யறாரு? அவர் தெரிந்து கொள்கிறார். சரி, தேவனுடைய கிரியை என்னன்னா அதான் நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு மனிதனுடைய ஒரு குறைவை நம்ம பார்க்கிறோம். அந்த குறைவில் உள்ள மனிதனுக்கு ஆண்டவர் இப்ப என்ன செய்ய போறாரு அப்படின்னு நிறைவு கொடுக்க போயிறாரு. சரி, இப்ப இவனுக்கு கால் நல்லா கேட்கும். அப்ப ஆண்டவர் வந்து 4வது வசனத்துல ஒரு காலத்தை குறித்து சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என் அனுப்பினுடைய கிரியை செய்யணும், ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் இருக்குது. அப்ப இந்த ராக்காலம்ங்கிற ஒரு காலம் வருகுதுங்கிறத எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறைவு உள்ள ஒரு மனிதனை பார்க்க. அவனுக்கு என்ன குறைவு இருக்குது? கண் இல்லை. இப்ப இவனுக்கு வெளிச்சம் இல்லை, ஒளி தெரியாது. சொல்றாரு, அதனால்தான் நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு உலக பிரகாரமும் வெளிச்சம் தெரிய மாட்டேன். இப்ப நான் இந்த ரூம்ல உட்காந்துருக்கேன், பின்னாடி லைட் போட்டிருக்கேன், மேல லைட், எல்லா லைட்டும் போட்டிருக்கேன், இல்லைன்னா என் முகம் உங்களுக்கு தெரியாது. ஆனா இவனால உலகத்தை பார்க்க முடியாது. அதுக்காண்டி ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லி தரையிலே துப்பி உமிழ்நாளை சேருன்றாக்கி அந்த சேற்றெல்லாம் கொண்டு கண்களை பூசி. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம வக்கீல் ரூபன் சார் ஒரு கார் வாங்கினார். கார் வாங்கிட்டு எனக்கு ஜெபம் பண்ண கொண்டாந்தாரு. ஜெபம் பண்ணியாச்சு. ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஃபுல் ஆயில் போட்டாச்சு. ஒரு இங்கிருந்து மதுரை போயிட்டு வந்தானா அது காட்டும் நோ ஆயில். இங்க ஜெயம் ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கு தெரியும் ஆயில் இல்லாம வண்டியை ஓட்டினா என்ன ஆகுன்னு சொல்லி. ஜாம் ஆகி ஒன்றும் இல்லாம வந்துடும். அப்ப இவரு போய் கேட்கறாங்க, அவங்களும் என்னென்னமோ பாக்குறாங்க. பார்த்தாச்சுன்னா அவங்களும் ஓட்டி பாக்குறாங்க. கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு வந்து பார்த்தானா ஆயில காணும். ஊத்துன ஆயில் எங்க போகுதுன்னு தெரியல. ஒரு நாள் எங்கிட்ட வந்தார். வந்து டாக்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க டாக்டர், எப்படியாவது சரி பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அந்த காரணம் நம்பி போக முடியாது. நான் ஜெபம் பண்ணும்போது முழக்கால் போட்டேன், ஆண்டவரே இந்த ஒரு டிஃபெக்ட் வந்ததுக்கு சோஸ்திரம், ஆண்டவரே இந்த டிஃபெக்ட் வந்ததுக்கு சோஸ்திரம் 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 சொல்லிட்டே இருந்தேன். சரி இப்ப போங்க.
அவர் போகும்போது சொல்றாரு, ஆண்டவர் இத ரியல் எஸ்டேட் வேலை பாக்குறியா? வெரி குட். பத்தியா, அவனை ஒரு புதிய ஒரு பாதையில கொண்டு போகிறார். ரியல் எஸ்டேட் ஓனர். எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கியா? சரி, சவுண்ட் ஆம்பிளிஃபையர் ரைட் இல்லைன்னா கேட்க மாட்டேங்குது ஸ்டாலின், எனக்கு தெரியல. இல்லை, நான் சவுண்ட் இதுக்கு மேலே வைக்க முடியாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இவர் காரை கொண்டு போனா அந்த சீஃப் இன்ஜினியர் வந்திருக்காரு. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் தான். நான் கேள்விப்பட்டு அவர் பார்த்துட்டு சொல்றாராம், சார் உங்களுக்கு நான் அந்த இன்ஜினை எடுத்துட்டு புது இன்ஜின் வச்சு கொடுத்துறேன். அவர் சொல்றாரு, எனக்கு தலை சுத்திடுச்சுங்கிறாரு. ஏன்னா கார்ல இன்ஜின் தான் முக்கியமானது. பாருங்க, இன்ஜினியர் தூக்கிட்டு புது இன்ஜின். அதுபோல இங்க ஆண்டவர் இந்த கண்ணு இல்ல, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் உண்டாகும் போதே கண் இல்லை. அதனால ஆதாம் எப்படி உண்டு பண்ணனாரோ மண்ணில இருந்து தான் ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அதுபோல இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மண்ணில இருந்து எதை உண்டு பண்ணிக்கிறாரு? கண்ணை உண்டு பண்ண வச்சுட்டாரு. இப்ப வச்சுட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையும் நான் வாசிக்க போகிறேன். 39 யோவான் 9:39. குறைவுள்ள ஒரு மனிதனை பார்த்து, இப்ப ஒரு கூட்டத்தார் ஃபுல்லா குறைவுள்ளவர்களா இருக்காங்க. அவங்க யார் பார்ப்போம்? அப்படி இயேசு காணாதவர்கள் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குருடாம்படி நியாயத்திற்கு இந்த உலகத்தில். காணாதவர்கள் காணும்படியாகும். யார் காணாதவர்கள்? நம்ம தான் பார்க்கல. இயேசு பார்த்தோம், நான் பார்க்கிறேன். ஆனா நம்ம பார்ப்போம், ஒரு நாள் பார்ப்போம், காண்போம். காண்கிறவர்கள் இப்ப யாரு பார்க்கிறா? இந்த இஸ்ரேல் மக்கள் பார்க்கறாங்க, யூதர்கள் பார்க்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல, அவன் ஒரு பாவி. தேவனிடத்திலே வர பாவிட்டாங்க. இவங்க பார்த்தாங்களா? பார்த்தாங்க. ஆனா பார்த்தவங்களால நித்தியத்துக்கு அவங்களை பார்க்க முடியாது. அந்த நம்ம பார்க்கல, அந்த நித்தியத்தில் ஆண்டவரை பார்ப்போம். சரி, இது ஒரு குறைய ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். இது ஒரு சிங்கிள் நபர். அடுத்து அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு ஜெப நேரத்துல என்ன நடக்குது பார்க்கணும். 3:1 ஜெப வேலை ஆகிய 9ஆம் நேரத்தில். இப்ப யோவான் பேதுரு தேவாலயத்துக்கு போறாங்க. இப்ப இவங்க ஒரே அப்படிதான் ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னா, சபை ஆரம்பிச்சாச்சு. இப்ப பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்குது, சபை பெருகிட்டே இருக்குது. அப்போஸ்தலருடைய பாதத்துல பணத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒருவன். இதெல்லாம் கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி, பிறக்கும் போதே டிஃபெக்டோட பிறக்குது. முதல் சொன்னேன், பிறக்கும் போதே கண்ண இல்லாம பிறந்த ஒரு குறைவுள்ள மனிதன குறைய நீக்கிட்டார். இவன் என்ன குறைனா, அப்ப தேவாலயத்தில் பிரவேசிக்க பிச்சை கேட்கிறான். அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார். பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் இடத்திலே எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தெரியும், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நாட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கலடுகள் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள்ள போயிட்டார். இவ்வளவு நாள் போகக்கூடாது, குருடன் சப்பானி தேவாலயத்துக்குள்ள போல. ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறவி குருடன், இங்க பிறவி சப்பானி. இதுதான் குறை. ஒரு சிலர் லேட்டா வந்திருக்கீங்க, நாளைக்கு என்ன அவசரம் இருக்கு புரிஞ்சுக்கோங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 16 நான் என் குறைச்சல் நீங்கும்படி. குறைச்சல் நீங்க, அவருடைய குறைச்சல் துட்டு கிடையாது, காணிக்கணும், அது கிடைச்சிருச்சு. இப்ப ஒவ்வொரு குறைகளும் எப்படி ஆண்டவர் நீக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரைட், இதுல கீ வசனம் என்னன்னு பார்க்கிறோம். 16 வசனம். அப்போஸ்தலர் 3:14 இதான் கீ. இதை தெரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த சம்பவத்தை அனுமதிக்கிறார். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்து இருக்கிறவனை பலப்படுத்துங்கள். அவராலே உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை உண்டு. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம்.
வானிலும் போவேலும் மேலான நாமம் வல்லமையால நாமம் அது. வானிலும் போவேலும் மேலான நாமம் வல்லமையால நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. அந்த நாமத்துக்குள்ள என்ன இருக்கு? நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அந்த நாமமே, நாமத்துக்குள்ளதான் ரகசியம் இருக்குது. அதனால இயேசுடைய நாமத்தினாலே எழுந்து நட. நாமத்துக்குள்ள இருக்குது வல்லமை. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவராலே உண்ட விசுவாசம். ஒரு பக்கம் நாமம், இன்னொரு விசுவாசம். இந்த நாமத்தை எப்ப ஆக்ஷனுக்கு வரணும்? விசுவாசம் தான். இந்த ரூம்ல ஏசி ஓடிட்டு இருக்கு. ஏசி ஓடுறதுக்கு விசுவாசம் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவை. கரண்ட் இல்லைன்னா முடியாது. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிருக்கேன். இப்ப நான் திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன், நீங்க விருதுநகர்ல இருக்கீங்க. உங்களால ஏன் பார்க்க முடியுது அப்படின்னு இன்டர்நெட்ல பார்க்க முடியாது. அதுபோல நாமத்துக்கு ஒரு வல்லமை எப்படி வரும்னா விசுவாசம். அவராலே உண்டான விசுவாசம். இந்த சர்வாங்க சுகத்தை, சர்வ அங்க சுகம், A to Z. இப்ப எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா வருது, இழப்பு, மூச்சு விட முடியல. அன்னைக்கு வியாழக்கிழமை என் தப்பிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அது ஓ பேஷண்டா, மூச்சு விடல, என்ன வருது, ஐசியூல அட்மிட் பண்ணிட்டேன். உடனே ஓவர் ஃபோன் டக்கு டக்கு டக்குன்னு சொல்றாங்க. இசிஜி எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எல்லாரும் இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்பியாச்சு. நிமோனியாடா. சரியா போச்சு. அவ இதுக்கு ஒருத்தர் கால் வலி குறுக்கு வலின்னு அவன் எங்கிட்ட கூட்டிட்டு வந்தான். எல்லாத்தையும் நான் பார்த்தேன், இந்த குறுக்கோலியை மட்டும் என்னால சரி நீ பாரு. இப்ப எங்களுக்குள்ளேயே ஒரு டிவிஷன் இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அது இயேசுடைய நாமம். சர்வ அங்கத்துக்கு சுகம். இசிஜி தேவையில்லை, ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, விசுவாசம். சரி, இன்னொருத்தர் ஒரு பெரிய பணக்காரனை கட்டுப்பாரு, ரிச் மேன், குறைய கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு குறை. அவருக்கு என்ன குறை இருந்துச்சு? அந்த ரிச் மேன், கோடீஸ்வரன், மகா கோடீஸ்வரன் யார்? வாசிப்பமா லூக்கா 19வது அதிகாரம் 6வது வசனம். இவனுக்கு என்ன குறை? சந்தோஷம். பாருங்களேன், லூக்கா 19வது அதிகாரம் 6வது வசனம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு. பணம் இருந்துச்சா? கண்ணாபின்னா இருந்துச்சு. நம்ம ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பார். அவங்க ஒரு காலத்துல ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டோம். நிறைய பிள்ளைங்க அந்த வீட்டில் எங்க அப்பாட்ட பேஷண்டா இருப்பாங்க. எங்க அப்பாட்ட அவங்க அம்மா சொல்லும், கையில காசெல்லாம் இருக்காது, ஒரு புத்தகத்துல கணக்கு எழுதும். இந்த அம்மா ஒன்று சொல்லும், சார் தீபாவளிக்கு எங்களுக்கு போனஸ் கிடைக்கும் சார், அந்த போனஸ் வச்சு நம்மளுக்கு நான் ரூபா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு கஷ்டம். நிறைய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஒரு குடும்பம் தான், அவர் அம்மா அப்பா தான். ஆனா பிள்ளைகள் தலையெடுக்க ஆரம்பிச்சாங்க, தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க, கடனை பணக்காரங்க ஆரம்பிச்சாங்க, கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. அவருடைய முதலாளி, நல்லா கேட்டுக்கோங்க, அவருடைய முதலாளி ஒரு நாள் என்கிட்ட பார்த்து பேசுறாரு. இந்த விலாசத்தை சொல்றாரு, டாக்டர் அதனால என்னை விட எங்கேயோ மேல போயிட்டான், என்னைய விட எங்கேயோ போயிட்டான், அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய லாரிகள்லாம் வாங்கிட்டாங்க. அவருக்கு எல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. சொல்றாரு, சார் இந்த சினிமாவில் நீங்க பார்த்துருக்கீங்களா சார், ரூபாய் அப்படி கட்டா அனுப்பி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நாங்க எங்களுக்கு கலெக்ஷன். நாங்கள் 5-6 பசங்க இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்ஷன்ல போவோம், சரக்கு சப்ளை பண்ணி வச்சு கேஷ் வரும், எல்லாம் கயிறு கட்டி போட்டிருப்போம், அக்கௌண்ட் டக்குன்னு இவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் இருக்கு சார், ஆனா தூக்கம் போச்சு சார். ஏன் போச்சுன்னா, இந்த லாரி சரக்கு போகுது பார்த்தீங்களா, போகும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகும், நியூஸ் வருமா, உங்க டிரைவரும் கிளீனரும் செத்து போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து சார் எங்களுக்கு தூக்கம் போச்சு. எங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த குடும்பமே வந்து கத்துன்னு எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணி, நான் தான் அவங்களுக்கு பண்ண மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் போலீஸு கேஸு, அந்த செட்டில்மெண்ட்டு எங்களுக்கு போதும் ஆயிடும். அன்னைக்கு அந்த அந்த டிரைவர் கீழே இருக்கிறான், அடிச்சு அந்த லாரியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அன்னைக்கு தூக்கம் போச்சு சார். அப்புறம் சொல்றாரு அவரு, சார் முந்தி எங்களுக்கு பணம் இல்லைங்கிற ஒரே ஒரு குறை தான் சார், மற்றபடி எங்களுக்கு ஒரே சந்தோஷம். நாங்கள் கொஞ்சம் ரூபா பணம் தான் இருக்கும், எங்க அம்மா அப்பாவோட இருப்போம், அப்படி நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். பணம் வந்துச்சு, எல்லாம் போச்சு. இந்த மாதிரி சகை விட்டு எல்லாம் இருந்துச்சுங்க, ஆனா என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை.
ஆனா சந்தோஷங்கிற இல்லாத குறைய ஆண்டவர் சிலர் அவனோடு சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். எல்லாத்தையும் தரேன்ட்டான். 9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புங்கிறது வந்துருச்சா ஏன் பரலோகம் போயிடும். இது குறை, இது பெரிய குறை. ஆண்டவர் ரொம்ப ஸ்மூத்தா மாத்தி கொடுத்தார். இன்னொரு பணக்காரனை காட்டுறேன். இவர் ரொம்ப சந்தோஷமா பண்ணாரு. ஆனா இந்த பணக்காரன் சோகமா போறாங்க. ஆண்டர்கிட்ட சோகமா போய் ஒரே ஒருத்தி வந்தா நான் பார்த்தது. சரி, ஆண்டர்கிட்ட வந்தாச்சு. மார்க் 10வது அதிகாரம் 27. இதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மிகுந்த ஆசீர்வாதனா இருந்தபடினாலே இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். காசு இருந்துச்சு, கொடுக்க மனசு இல்ல. சகைக்கு காசு இருந்துச்சு, கொடுக்க மனசு இருந்துச்சு, கொடுத்துட்டாரா. அதனால அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு. இவருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, 21 வருஷம் இயேசு அவனை பார்த்து, அவனுக்கு அன்பு கூர்ந்து உனக்கு ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டாதையெல்லாம் விற்று தத்தெது கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். பரலோகத்துல பொக்கிஷம், பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷம்னா கிவ், உன்னே கொடு, உனக்கு உண்டானதை கொடு. அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் பரலோகத்தில் கொடுப்பார். சரி, இன்னொரு இதெல்லாம் உலக பிரகாரமான குறைச்சல். நான் உங்களுக்கு சொல்ல ஆவிக்குரிய குறைச்சல், உலக பிரகாரம் குறைச்சல். மார்க் 8வது அதிகாரம் 1 வசனம். அப்பம் இல்லை. என்ன குறை? அப்பம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாண வீடு, ஒரு பந்தி முடிஞ்சிருச்சு, 2வது பந்தி முடிஞ்சிருச்சு, வெளியில பெரும் கும்பல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாப்பாடு காட். ஒரு தடவை ஒரு கறி சாப்பாட்டுக்கு நாங்க போனோம். பெரிய கொடிசல் வீட்டுல, பயங்கரமான கொடிசல் வீட்டுல. அவங்க எங்களை ரொம்ப, நாங்க வழக்கமா போக மாட்டோம், நானும் என் தம்பியை போனோம். போய் கூட்டம் வெளியில அந்த அலம்போது இன்னும் கதவை திறக்கல. ஒரு பையன் எங்கள்கிட்ட வந்தாரு. சார், இப்பதான் சார் ஆடு அடிச்சிருக்காங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆக்கியிருக்காங்க, இப்படி 4 இல்ல 5 மணிக்கு தான் சார் ரெடி ஆகும். உங்களுக்கு மேட்டர் தெரியாதுல்ல, காலையில அந்த சமயக்காரர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டார், அந்த பாத்திரத்தை சரியா கலையில்லைங்கிறது அந்த ஓனர் போய் பார்த்துட்டார். யாரோ சொன்னாங்களா, அவனை கூப்பிட்டு விடு விடு விடுன்னு விட்டுருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா பாத்திரத்தை கலையில, உனக்கெல்லாம் சொன்ன சம்பளத்தை தான் தரேன்ட்டு திட்டி இருக்காரு. இவன் என்ன பண்ணியிருக்கான், நீ திட்டுறியா, உன்னை நான் பழி வாங்குறேன்ட்டு எல்லா வேலையுமே அப்படியே ஸ்லோவா பண்ற மாதிரி வச்சிருந்து 12:30 மணிக்கு தான் சமையலே ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. பழி வாங்கிட்டானா, பழி வாங்கிட்டான். ஆனா எல்லாரும் ஏமாற்றத்தோடு போனாங்க. நாங்கெல்லாம் நியூஸ் கிடைச்சா சிட்டா பறந்துட்டோம். ஓனர் எங்கேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா வந்தவங்க எல்லாம் இப்பதான் மட்டன் உள்ள போட்டிருக்கான ஆரம்பிக்கிறான் ஸ்டார்டிங். இப்ப 1 மணிக்கு. இது ஒரு குறை, ரொம்ப அசிங்கம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28வது வசனம், மார்க் 8:8. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். நான் சொன்ன கறி சாப்பாட்டு வீட்டுல, எங்க வீட்டுக்குள்ள என்னங்க போயிட்டு சீக்கிரம் ஒண்ணும் இல்லையா, இருக்கு, ஆனா 4:30 மணிக்கு தான் கிடைக்குமா, இருக்கிற குடும்பம் நாங்க சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா திருப்தி இல்லாத ஒரு கல்யாண சாப்பாடு, இது திருப்தி இல்லாத. சரி, இப்ப கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க போறோம். இது என்ன, இதுதான் பிரைம். நம்மளுடைய குறைகள் எல்லாம் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், பிற வசனத்தை போடும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 16. என் குறைச்சல்கள் நீங்கும் படி. நம்முடைய குறைச்சல்கள் அந்த நீக்குவார். அது என்ன குறைச்சல், எப்படி நீக்குவாருங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போயிடும். எடுத்துக்கொள்ளாமா? 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். இதுதான் கீ வசனம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைச்சல் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், நான் குள்ளமா இருக்கேன். லீலா இருக்கு, லீலா என்னைய விட குள்ளம். ஆனா இப்படியே நாங்க குள்ளமாவே இருப்போம் நீங்க நினைச்சிடாதீங்க. பாப்போமா? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும். இது யாருக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்.
இனி எவ்விதமாக இருப்போம் இன்னும் வெளிப்படுது. இனிங்கிறது நம்ம மறுரூபமாக போகிறோம். நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனா யோவானுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு வெளிப்பட போகிறார். எப்படி ஒரு கர்டன் இருக்கு. இந்த கர்டன் இருக்கிறவரை உள்ள என்ன டிராமா இருக்குன்னு தெரியாது. அந்த டிராமா கர்டன் தூக்கணும்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அங்க ராஜா, ராணி, மந்திரி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி வெளிப்பட போகுது. வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப மூக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சப்ப மூக்கு கிடையாது, எடுக்கிறதுனால சப்பையா இருக்கு மூக்கு. ஆனா ஒரு யூதனுடைய மூக்கு தான் அழகு. யூதனுடைய மூக்கு மாதிரி ஒரு அழகு மூக்கு யாரும் பார்க்க முடியும். சத்ராஸ் இன்னைக்குள்ள சொல்றது அவங்களுடைய கலர், ஹைட்டு, ஆவரேஜ் யூதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 அடியா. என் மாப்பிள்ள 6 அடி. நாங்க 5 விட்டு தாண்டவே இல்லை. அந்த அளவுக்கு நாங்க ஷார்ட். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்றார். ஒப்பா இருப்போம் என்றால் எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா இருக்கவர் அந்த வண்ணம் அழகா இருக்கும். வயதை மாத்திடுவாருங்க. இப்ப நான் வயசான வண்டியில முடியல, மீசைக்கு கலர் வச்சுக்கிட்டு பூச்செல்லாம் சுருக்காய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் மறுரூபமாகும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வயது அவர் மரிக்கும் பொழுது 30 வயதுல எப்படி அழகாக இருந்திருப்பாரோ அதுபோல நம்மளை மாற்றம், நம்முடைய குறைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் குறைச்சல்களை நீக்க நீர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது ஐயா. குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஐயா இத்தனை குறைகள் உண்டு, சரீர குறைச்சல் உண்டு, எல்லாவற்றையும் மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.